யாருமே நீ அங்கத்துல யுமிகா இருக்காங்க. ரொம்ப சூப்பரா வந்துட்டு வயலின் வாசிக்கிறாங்க. யுமிகா, சோ உங்களோட பர்சனல் லைஃப்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை செய்றீங்களா, படிக்கிறீங்களா? After that, doing freelance in designing. ஓ, அப்ப டிசைனிங் தான் நீங்க படிச்சிருக்கீங்க? ஆமா, graduated in டிசைன், advertising design. அட்வர்டைசிங் டிசைனா? ஓகே, அது எப்படி போயிட்டு வருது அப்படின்றது இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆடியன்ஸ் தான். ஓகேவா, அவங்க தப்பான கமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம போய் அவங்களே ஏச முடியாது இல்லையா? நம்ம தான் பெட்டரா ஆகிக்கணும் ஆக்சுவலி. ஸோ சோஷியல் மீடியா அப்படின்ட்டு சொன்னீங்க. இப்போ நிறைய டேலண்ட்ஸை நம்ம வந்துட்டு எடுக்கிறதே சோஷியல் மீடியால இருந்து தான் அப்படின்ட்டு சொல்லலாம்ல. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க சோஷியல் மீடியாவுக்கு போகணும் அப்படின்னு எப்படி டிசைட் பண்ணீங்க? ஒரு நாள் வந்து ஐ கேப் ஆன் போஸ்டிங் ரைட். ஸோ ஒரு நாள் வந்து ஒருத்தவங்க என்னை மெசேஜ் பண்ணி லைக் கேன் யூ ப்ளே ஃபார் மை வெட்டிங்னு கேட்டாங்க. ஸோ அதுலேருந்து தான் ஈவெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யுமிகா, இப்போ நிறைய பேர் உங்களை சுத்தி உள்ளவங்க உங்க ஏஜ் கேட்டகரியில இருக்கிறவங்க இருப்பாங்கல்ல, அவங்களும் வந்துட்டு ஏதாவது ட்ரை பண்ணணும், ஏதாவது கத்துக்கணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க. ஆனா சுத்தி முத்தி இருக்கிற எல்லாருமே வந்துட்டு வேணாம் அப்படின்ட்டு ஒரு பிளாக்க போட்டுருவாங்க. மற்றவங்க அவங்க சொல்லுவாங்க, ஆனால் லைக் நம்மளுக்கு சரியா இருந்துச்சுன்னா லைக் வி ஜஸ்ட் ட்ரை டு அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும். லைக் டாக் டு யுவர் பேரண்ட்ஸ், டாக் டு சம்படி ஹூ ட்ரஸ்ட் இன் யூ ஃபர்ஸ்ட். அது ஆரம்பிச்சா டோன்ட் லீவ் இட், லைக் பி கன்சிஸ்டன்ட், டிசிப்ளினாக இருக்கணும். லைக் ஒரு 2 மாசமா ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் லைக் மூடு போயிடும். ஸோ நம்மளும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸா, டிசிப்ளினா, லைக் அந்த மோட்டிவேஷன் கண்டிப்பாக இருக்கு.